ஏன் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆந்திரா ஸ்டைலில் கொங்குரா பச்சடி செய்யலாம். அதாவது புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம் நம்ம இந்தியாவில். ஆந்திராவில் வந்து கொங்குரான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கொய்த்தில் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். எனக்கு கிடச்சிது இது. இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு குண்டானில் பச்சை மிளகா வேக வச்சுக்கலாம். தண்ணி போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த பச்சை மிளகா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க இந்த புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது நல்லா குக் ஆகி சுருண்டு வரும். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கழுவி தண்ணியெல்லாம் இருத்து நான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்றவங்க நிறைய சாப்பிடுவாங்க ரைஸு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுரட்டி விடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி விடலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து நம்ம இடிச்சிக்கலாம். அதாவது இடிக்கிறது உரல் இருந்தால் உரலில் வச்சு பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி இடிக்கிறது இருந்துச்சு. இதை வச்சு பச்சை மிளகாய் நல்லா இடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு அதோடு சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம். மிக்ஸி யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா அப்படியே மசிச்சுக்கலாம். தண்ணி தனியாக இருக்கும், அதை லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் போட்டு இந்த மாதிரி உரல் கல் வச்சு பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி இடிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஆட்டுக்கல் வந்து ஆட்டுக்கல்ல செய்யலாம், அம்மிக்கல்ல அரைக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் பச்சை வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இதில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே தனியாக வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். நசுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வதக்குவோம் நம்ம இந்த வெங்காயத்தை. இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஆயிலில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அந்த புளிச்சக்கீரை விழுது இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேலன்ஸ் தண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தண்ணி வந்து ரெட் கலர் புளிச்சக்கீரை இது, அதனால் வந்து தண்ணி ரெட் கலரில் தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையிலேயே அவ்வளோ ஒரு புளிப்பாக இருந்துச்சு. சுட சுட சாதம் வடித்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி தூவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சு குக் பண்ணுவோம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டான ஆந்திரா ஸ்டைலில் கொங்குரா பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ்.